பிரைஸ்லாட். இந்நாளிலே கூட பிரியமானவர்களே, இந்த சைட்டு கால்நீட்டி பழைய பார்க்குறேன். சகோதர சகோதரிகளுக்கு கத்தரை சோத்திருக்கிறேன். இந்நாளிலே 2 கொரிந்தர் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். இந்நாளிலே நிறைய கேள்விப்படுகிறது குறித்தும் நம்ம என்ன பண்ண போகிறோம், செபிக்க போகிறோம். என்ன கேள்விப்படுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்நிய நுகத்திலே அநேக கிறிஸ்தவர்கள் நுழைகிறதை நான் பார்க்கிறேன், திருமணமாகிறதை பார்க்கிறேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது அது கூடாது என்று. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோமா? நான் சொல்லவில்லை, பவுல் சொல்லுகிறார். கடவுள் நம்மளை படைத்த கடவுள் சொல்லுகிறார், நீங்கள் ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று. ஆலயத்தை நம்ம என்ன பண்ணிடக்கூடாதான், சூசிப்படுத்தக்கூடாதான். அதுக்கு எப்படி வாழணுன்றது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது. எப்படி சொல்லிக் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. ஆவிசுவாசினா நம்பாது, எல்லாம் ஒன்றுன்ட்டு போயிடும். அல்லட்டா அது வெளிநாடு சாமின்ட்டு போயிடும். இல்லாட்டா அவங்க அது சொல்கிறதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நபராக இருப்பார்கள். அவர்தான் அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அவங்களோட சம்பந்தம் கலந்து கொள்ளக்கூடாது என்று பவுல் அழகாக சொல்லுகிறார். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒரு நீதி துறையிலே போவோமானால் அநீதி ஜெயிக்குமா? நீதி தான் ஜெயிக்கும். ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? இருளில் எவ்வளோ காலம் இருப்பீர்கள்? முடியாது, வாழவே முடியாது. ஒளி தான், ஒளியிலே தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லை, நம்மளால் வாழ முடியாது. அப்போது அவர் சொல்கிறது கரெக்டு தானே. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஒன்றும் இருக்க முடியாது. ஒன்று இது இருக்கணும், இல்லை அது இருக்கணும். கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் சம்பந்தம் ஏது? இசைவேதுன்னு கேட்கிறார். அவிசுவாசிகளுடனே விசுவாசிக்கும் பங்கு ஏது? அவரோட கலக்கக்கூடாது, சம்பந்தம் கலக்கக்கூடாது, திருமணம் செய்யக்கூடாது. அப்படின்னு நீங்கள் பிரிக்கப்பட்ட ஜாதி, நீங்கள் பரிசுத்த ஜாதி, நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள், நீங்கள் வேர் பிரிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஒரு வித்தியாசமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று பவுல் மிக அழகாக 6ஆம் அதிகாரத்தில் சொல்லி கொண்டு வருகிறார். 2 கொரிந்தர். தேவனுடைய ஆலயத்துக்கு விக்கிரகங்களுக்கு சம்பந்தம் மீது இது வேறு அது வேறு. இதோட வார்த்தைகள் வேறு, அதோட வார்த்தைகள் வேறு. இதோட பாரம்பரியம் வேறு, அதோட பாரம்பரியம் வேறு. அதனால் தேவனுடைய ஆலயத்துக்கு விக்கிரகங்களுக்கு சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் நீ யாரு? தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே. உலாவுகிற ஒரு நபராக, உலாவுகிற ஒரு உடலாக இருக்கிறது தான் நம்ம உடல். அவர் நமக்குள்ளே உலாவுகிறாராம், தங்குகிறாராம், பேசுகிறாராம், ஆலோசனை கொடுக்கிறாராம். அதனாலே நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிற. அதனாலே அவிசுவாசிகளோட இருளோட உங்களுக்கு பங்கு ஏது? பேலியாளுக்கு உங்களுக்கும் சம்பந்தம் ஏது? ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் அவர்களை விட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதெல்லாம் அசுத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாத்ராகமில் போகணும், லேவியராகமம் போகணும். போகும்பொழுது தான் அதில் எதை தின்னணும், எதை சாப்பிடக்கூடாது, எதை சாப்பிடணும் என்று மிக தெளிவாக அழகாக சொல்லி கொடுக்குறார். சரி, ஓகே, அது டாபிக் இல்லை. பாருங்கள், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாக இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அவருக்கு பிள்ளைகளாக இல்லாதபடிக்கு இப்போது ஒரு 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 மனுஷன் இருக்கிறான், ஒரு கொலகாரனோடையும் பழகிட்டு ரொம்ப நல்லவனோடைய பழகிட்டு இருக்க முடியுமா? முடியாது. கஷ்டம், ரொம்ப கஷ்டம். எல்லா விஷயத்துலையுமே சொல்கிறேன், நமக்கு எந்த ஆவியோடு செட் ஆகுதோ அந்த ஆவியோடு தான் நம்ம என்ன பண்ணுவோம், செட் ஆகும், பழகும். எல்லாரும் ஞானஸ்தானம் தான் எடுத்து எல்லாரோட பழகுறோமா? இல்லை. ஒரு சில பேரோட தான் நம்மளோட ஐக்கியம் இருக்கிறது.
பிரியமானவர்களே, பாருங்க, இந்த வசனத்தை உடைக்க பிசாசானவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்னா, உணர்வில்லாத இருதயத்தை பிள்ளைகளுக்குள்ளே வைக்கிறான், பெற்றோருக்குள்ளே வைக்கிறான், ஊழியக்காரர்களுள்ளே வைக்கிறான். பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்க போகிறோம். என்ன தெரியுங்களா? என் கண்ணால் பார்த்தேன் ஒரு ஊழியக்காரன் 2 அழகான 2 பெண் பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறார். அப்புறம் பார்த்தா மாப்பிள்ளை கிடைக்கல அப்படின்னா, இல்லை நல்ல மாப்பிள்ளை கிடைச்சாருன்னா எனக்கு தெரியல, நிறைய கேள்விப்படுறேன். அவங்க புறஜாதியை பார்த்து என்ன பண்ணிட்டாங்க, கல்யாணம் பண்ணி இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததான் அவங்க சொன்னாங்க, குழந்தை பிறந்துதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே ஞானஸ்தானம் எடுக்காத ஒரு சகோதரி மக 32 வயசாச்சு, ஆனாலும் கிறிஸ்தவனாக தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் நின்று பயங்கரமாக அவங்க சாமி கும்பிட்றவங்க. அவங்க அம்மா அப்பாவும் அந்த அந்த குடும்பத்திலேருந்து மக ஒரு ஊழியக்கார குடும்பத்துக்கு திருமணம் பண்ணி போகும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். வைராக்கியம் இல்லாத சந்ததிகளை பெற்று எடுக்கும்பொழுது பெற்றோருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம், துக்கம், அவமானம், வேதனை. அதற்காக ஜெபிப்போமா? ஊழியக்காரன் அவர் பயங்கரமாக ஊழியம் செய்கிறேன்னு சொல்லி அநேக பேருக்கு சாட்சி சொல்லுவார். அவரோட பிள்ளைக்கு என்ன பண்ணிட்டாரு, புறஜாதிக்கு மனைவி பேச்சு கேட்டு கல்யாணம் பண்ணிட்டார். இப்படி நிறைய காரியங்கள். அதுக்காக ஜெபிப்போமா? இப்படிப்பட்ட அசுத்தத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் சம்பந்தம் ஏது? இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பெலியாளுக்கும் ஐக்கியம் ஏது? நீதிக்கும் அநீதிக்கும் சநீதிக்கும் சம்பந்தம் ஏதுன்னு சொன்னவர். நாம் வேர்பிரிக்கப்பட்டவர்கள் என்று இருப்போமானால் அவருக்கு குமார்த்திகளமாக இருப்போமா? அதை கெடுக்கவே பிசாசானவன் அநேக காரியங்களை செய்து கொண்டு வருகிறான். பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம், ஜெபிக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். இதுவே பிரதானமான நேரம். ஜெபிப்போமா? ஆமாண்டவரே, இசப்பா, எவ்வளோ பேர் வைராக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க. நான் கிறிஸ்தவனை தான் கட்டுவேன், கிறிஸ்தவளை தான் கட்டுவேன், நான் இருளில் போக மாட்டேன், அநீதிக்கு போக மாட்டேன், நான் பேலியால் இடத்துல சம்மந்தம் கலந்து கொள்ள மாட்டேன், அவிவிசுவாசிகளோடு நான் வாழ்க்கை நடத்த மாட்டேன்னு சொல்லி எத்தனையோ வைராக்கியம் உள்ள பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்பா. ஆனால் சில குடும்பங்களிலே ஆண்டவரே அப்பா, பெற்றோர் வார்த்தையை மதிக்காமல் கிறிஸ்துவை அசட்டை பண்ணி யார் வார்த்தையோ கேட்டு அப்பா பேலியாளோட சம்பந்தம் கலந்து ஆண்டவரே அப்பா இருளிலே கலந்து அநீதியிலே கலந்து கொண்டு இருக்கிற அநேக பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவே மெய்யானவர் என்று அறியாமல் இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவர் தாமே அவர்கள் மேல் ஆளுகை செய்யுங்க. நாம மாத்திரம் மகிமைப்படும். இன்றைக்கு அவங்க கனவுல பேசுமப்பா. மெய்தேவன் என்று அறியட்டும். இயேசுவே மெய்யானவர், அவர் வழியில் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறார் நம்பட்டும் அப்பா. ஆண்டவரே, அவர்கள் ஒருவேளை இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. நான் எதை வேணாலும் கல்யாணம் பண்ணுவேன், புறஜாதியாக இருந்தாலும் சரி, அது கிறிஸ்டினோ முஸ்லீமோ இந்துவோ எப்படி இருந்தாலும் நான் பண்ணுவேன்னு நினைக்கிற ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும், பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், கல்யாணத்துக்கு திருமணத்துக்கு காத்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. அவர்களை மனமாற்றம் இன்றைக்கே பேசுமப்பா. ப்ளீஸ் இறக்கம் செய்யுங்க. துக்கமுகமாக இருக்கிறார்கள் நிறைய பேர். ஐயோ, நான் என்ன செய்வேன், கல்யாணம் ஆகலை. நிறைய பேர் மாற்றி அது குமார்த்திகள் என்ற பதிவு இழந்து போகிறார்கள். அது அறியாமல் அவர் அங்கே உலாவ முடியாமல், அங்கே அவர்களோட கலந்திருக்க முடியாமல், அவர்களோட சம்பந்தம் கலந்து ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள் அப்பா. உதவி செய்யுங்கப்பா. உலாவ முடியல, அவர் பேச முடியல, அவர் துக்கத்தோடு இருக்கும்படியாக, ஆலயத்தில் துக்கத்தோடு இருக்கும்படியாக செய்கிற எல்லா அசுத்த ஆவிகளை பிரிவினை பண்ணுகிற ஆவிகள், விக்கிரக தோப்புகள் இயேசுவின் நாமத்தில், அந்தகார இருள் அதிகார பிரபுகளை இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாக்கி அப்புறப்படுத்துகிறேன். போல்லாத பிசாசு ஓடி என் தேசத்தை விட்டு போ. இயேசுவின் நாமத்தில் தீட்டுப்படுத்தாதபடி ஓடிப்போ. கட்டிந்து அப்புறப்படுத்துகிறேன் அப்பா. வேதம் சொல்லுகிறது, அதிகாரத்துக்கும் துறைத்தனத்துக்கும் தலைவராயிருக்கிறவரே இடத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. எல்லா துறைத்தனங்களும் எடுத்துப்படுவீராக, அதிகாரத்தை எடுத்துப்படு, மனுஷீக வல்லமைகளை எல்லாம் பிரிப்பீராக இயேசுவின் நாமத்தில். ஃப்ரெண்ட்ஸு சொன்னான், சொந்தக்கார சொன்ன, பாட்டி சொன்னா, தாத்தா சொன்னான்னு சொல்லி
அப்பா, குமாரன் குமாரத்தியை இருக்கிற அந்த அந்த வாய்ப்பை இழந்து போகாதபடி நாளையில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. தயவாக இரக்கம் செய்யுங்க, மனமிறங்கு பலப்படுத்தும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துநாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.